ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அதை எப்படி ரெடி பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மட் வந்து எங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணுறது, எந்த ஹாஸ்பிட்டலை நான் வந்து அப்ரோச் பண்ணுறது, எந்த டாக்டரை நான் அப்ரோச் பண்ணுறது, அந்த சைன் போடுற டாக்டர் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சர்டிஃபிகேட் தான் பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மட் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காவல்துறை ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலெக்ஷன் போகும்போது தான் இந்த சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லவே பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுதான் பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்டை ஜஸ்ட்டு பாருங்கள். இதில் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விரிந்த நிலையில், செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில் அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போடுவாங்க. இதில் வந்து உங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டேட்டு ப்ளேஸ் வந்து டாக்டர் ஃபில் பண்ணுவாங்க. இங்கே வந்து டாக்டர் சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து அவங்க சீலை வந்து அடித்து கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே நீங்கள் இந்த ஃபார்மை காமிச்சாலே, டாக்டர்கிட்ட காமிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுப்பாங்க. உங்கள் ஹைட்டு வந்து சென்டிமீட்டரில் எடுப்பாங்க. நான் சொன்ன மாரி வந்து செஸ்ட்டு வந்து இயல்பு நிலையில் ஒன்று எடுப்பாங்க, விருந்த நிலையில் ஒன்று எடுப்பாங்க. அதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து கீழே டிஃப்ரெண்ட் அந்த இதில் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் தான். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது உங்களால் கண்டுபிடிக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா மார்பு விருந்த நிலையில் வந்து 95 போட்டிருக்காங்க, மார்பு இயல்பு நிலையில் வந்து 91 போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் தான் நீங்கள் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4லாம் இருக்கக்கூடாது, மினிமம் வந்து 5 தான் இருக்கணும். அப்படின்னும் போது இதில் 4 இருக்குது. இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த டாக்டரை வந்து அப்ரோச் பண்ண சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மோஸ்ட்லி எல்லா டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வந்து சில டாக்டருக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இதை சொல்லணும். எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 5, மினிமம் 5 வர மாரி எனக்கு இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை டிஃப்ரென்ஸ் வந்து 4 வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் அப்லோட் பண்ணணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து இந்தமாரி ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மட் கொடுக்கல. அப்படின்னும் போது அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அவங்கள ஒருத்தர் தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும், பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட்னா என்ன, யாரை வந்து அப்ரோச் பண்ணணுன்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸோ இதுமாரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி என்னோடய நண்பர் ஒருத்தர் தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினார். ஸோ அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. வில் see you in next video ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.